லோக்சபா தேர்தல் கூட்டணிக்கு எதிர்பார்த்தபடி முக்கிய கட்சிகள் எதுவும் முன்வராததால் விரக்தியடைந்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அவர்கள் இலவு காத்த கிளி போன்று நிலைமைக்கு மாறியுள்ளதாகவும் குட்டி கட்சிகளை சேர்த்து 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2019ஆவது ஆண்டில் லோக்சபா தேர்தலில் 2021ஆம் ஆண்டின் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்த லோக்சபா தேர்தலிலும் அக்கூட்டணி தொடரும் என எதிர்பார்ப்பு பாஜகவிடம் இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டில் சட்டசபை தேர்தலை மையப்படுத்தியும் சிறுபான்மையினர் ஓட்டுகளாகவும் பாஜகவுடான உறவை சில மாதங்களுக்கு முன் அதிமுக முறித்து கொண்டது. அதிமுக சார்பில் மெகா கூட்டணி அமைக்கவும் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தவும் குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்களில் முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி, சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட சிலர் இடம்பெற்றிருந்தார்கள். அதிமுகவுடன் தேமுதிக, பாமக, தமாக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி போன்றவை பேச்சு நடத்த வரும் என ஆர்வமுடன் தொகுதி பங்கீடு பேச்சுக்குழுவினர் காத்திருந்தனர். எஸ்டிபிஐ, புரட்சி பாரத்தை தவிர வேறு எந்த கட்சிகளும் அதிமுக கூட்டணி அமைக்கவும் பேச்சு நடத்தவும் முன் வரவில்லை. மறைமுகமாக கூட பேச்சு நடத்தக்கூட ஆர்வம் காட்டவில்லை. சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பாஜக, அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும் என இரு கட்சிகளுக்கும் தூதராக வந்து பேச்சு நடத்தியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. அதே சமயம் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்த்த பழனிசாமிக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராததால் விரக்தியடைந்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இலவு காத்த கிளி போல இருக்கிறார் என அதிமுகவினர்கள் வருத்தப்படுகிறார்கள். சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவும் பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. இதுகுறித்து அதிமுக மூத்த தலைவர் ஒருவர் கூறியதாவது: பாஜகவோடு கூட்டணி இருந்தால் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அதிமுக பக்கம் வர தயக்கம் காட்டின. சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர விரும்பினாலும் செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பாஜக கூட்டணியை விட்டு விலகினால் அக்கட்சிகளோடு முஸ்லிம் இயக்கங்களும் கூட்டணிக்கு வரும் என்ற 2ஆம் கட்ட தலைவர்களின் பலர் பழனிசாமி அவர்களிடம் அடித்து கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழல் கட்சி என அதிமுகவை விமர்சிக்க துவங்கவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வது என முடிவெடுத்திருக்கிறார் பழனிசாமி அவர்கள். கிறிஸ்தவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டங்கள், முஸ்லீம் இயக்கங்கள் ஏற்பாடு செய்துள்ள கூட்டங்கள், எஸ்டிபிஐ கட்சியின் மாநாடு என சிறுபான்மையின் மக்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக செல்ல துவங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனாலும் அவர் எதிர்பார்த்தது போல திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை. பாஜகவை பகைத்து கொண்டு அவசரப்பட்டு கூட்டணியில் இருந்து விலகிவிட்டோம் என கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தற்போது பழனிசாமி காதுபட பேச துவங்கியிருக்கிறார்களாம். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கை பாயும் என்ற அச்சமும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்களுக்கு தெம்பூட்டும் வகையில் சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 40 இடங்களும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம், வருத்தத்தை எதிர்கொள்வோம் என பழனிசாமி அவர்கள் தைரியமூட்டி வருகிறார் என்ற செய்தி வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள்.